Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Maths Chapter 2 Complex Numbers Exercise 2.9ல 6th sumல இருந்து 10th sum வரைக்கும் பார்க்கலாம். One more question, choose the correct answer. 6th sum, if z is a non-zero complex number such that 2iz square equal to z conjugate, then modulus of z. இதுல இருந்து modulus of z find out பண்ண சொல்லிருக்காங்க. So first given கொடுத்திருக்கிறது given என்ன கொடுத்திருக்காங்க 2iz square equal to modulus of z நம்ம z conjugate 2iz square equal to z conjugate நம்மளுக்கு modulus of z தான் find out பண்ண சொல்லிருக்காங்க. சோ இதுக்கு நம்ம modulus calculate பண்ணலாம். சோ அப்போ 2iz square whole modulus equal to z conjugate modulus. in property ல z conjugate modulus of z conjugate equal to modulus of z. இது வந்து property in property படிப்பா modulus property ல இருக்கு. modulus property ல modulus of z conjugate equal to modulus of z. so அப்போ நம்ம இங்க வந்து இந்த பக்கம் என்ன பண்ணலாம்னா 2i க்கு ஒரு மாடுலஸும் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சோ அப்ப நம்ம தனித்தனி மாடுலஸா ஸ்ப்ளிட் பண்ணலாம். இது வந்து 2i க்கு ஒரு மாடுலஸும் இந்த z ஸ்கொயருக்கு இன்னொரு மாடுலஸும் போடலாம். இங்க z modulus of z conjugate equal to modulus of z. so அப்ப இந்த modulus of z conjugateங்கிறது modulus of z ஆயிடும். next என்ன பண்ணலாம்னா 2i க்கு நம்ம modulus calculate பண்ண என்ன பண்ணுவோம் square root of real partங்கிறது 0 plus imaginary part 2 square. இங்க modulus of z squareங்கிறத நம்ம modulus போட்டுட்டு அதுக்கு மேல square போடலாம் equal to modulus of z. இங்க வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர்ங்கிறது 4. இந்த பக்கம் இங்கே மாடுலஸ் ஆஃப் z இருக்கு, இங்கே மாடுலஸ் ஆஃப் z இருக்கு. சோ அப்ப இங்க ஒரு இது போய்ட்டு இங்க இத நம்ம கேன்சல் பண்ணலாம். நம்மளுக்கு அப்போ மாடுலஸ் ஆஃப் z மட்டும் இருக்கும். இங்க கேன்சல் ஆகி இங்க 1 மட்டும் இருக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ங்கிறது 2 மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. இதுல இருந்து மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. இது இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல ஆயிடும் 1/2. சோ மாடுலஸ் ஆஃப் zங்கிறது 1/2. அப்போ நம்மளுக்கு இதுதான் இந்த ஆன்சர் கரெக்ட் 1/2. இதுல வந்துட்டு வெரி சிம்பிள் தான். இங்க வந்துட்டு நம்ம ஹோல் மாடுலஸ்னு போட்டுறணும். அதுக்கப்புறம் z கான்ஜுகேட் மாடுலஸ் ஆஃப் z கான்ஜுகேட்னா as a ப்ராப்பர்ட்டி படி மாடுலஸ் ஆஃப் z. சோ அப்ப இங்க ஒரு மாடுலஸ் ஆஃப் z, இந்த மாடுலஸ் ஆஃப் z கேன்சல் ஆயிடும். இந்த 2i க்கு மட்டும் நம்ம மாடுலஸ் கால்குலேட் பண்ணணும். 7th sum, if modulus of z minus 2 plus I less than or equal to 2, then the greatest value of modulus of z find out பண்ண சொல்லிருக்காங்க. So first modulus of z equal to இங்க கொடுத்திருக்கிறது modulus of z minus 2 plus I. இங்க வந்துட்டு நம்ம ஈக்குவல் டுன்னு கன்சிடர் பண்ணிருக்கோம். சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்க மாடுலஸ், சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஈக்குவல் ஆகல. இங்க மாடுலஸ் ஆஃப் z இருக்கு, இங்க மாடுலஸ் ஆஃப் z minus 2 plus I இருக்கு. சோ அப்ப நம்ம ஈக்குவல் ஆகுறதுக்காக இங்க minus 2 plus I எக்ஸ்ட்ராவா இருக்கு. சோ அப்ப நம்ம சைன் சேஞ்ச் பண்ணி இங்க -2ங்கறத நம்ம +2ன்னு ரைட் பண்ணனும். இங்க +i இருக்கிறத -i ன்னு சொல்லிட்டு ரைட் பண்ணனும். இப்போ வந்துட்டு -2ம் +2ம் 0 ஆயிடும், iயும் -iயும் 0 ஆயிடும். அப்ப ரிமைனிங் நம்மளுக்கு மாடுலஸ் ஆஃப் z தான் கிடைக்கும். அதுக்காக நம்ம இங்க வந்துட்டு இங்க -2 plus I இருக்கு. சோ அதுக்கு கூட அடிஷனலா அது -2ங்கறத +2ம் -i கூட +iக்கு கூட -i நம்ம வந்துட்டு சைன் சேஞ்ச் பண்ணி ஆட் பண்ணி மாடுலஸ் குள்ளாடி ரைட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா modulus of z minus 2 plus I இந்த டேர்ம் வந்து நம்ம z1 ன்னு கன்சிடர் பண்ணலாம். 2 minus I plus 2 minus I இத வந்துட்டு z2 ன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சோ இத வந்து திரும்ப நம்ம ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம் z1 z2 as a property modulus of z1 plus z2 modulus of z1 plus z2 க்கு நம்ம வந்துட்டு நம்ம இன்டிவிஜுவலா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணனும்னா இங்க less than or equal to modulus of z1 plus modulus of z2 as இது வந்துட்டு ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம திரும்ப இங்க யூஸ் பண்ண போறோம். modulus of z equal to இத வந்து தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போறோம். ஸ்ப்ளிட் பண்ணும்போது இங்க என்ன ஆயிடும் நம்மளுக்கு less than or equal to, இங்க equal to வராது, less than or equal to ஆயிடும். so less than or equal to z minus 2 plus I ஒரு மாடுலஸ் plus வந்துட்டு 2 minus I இன்னொரு மாடுலஸ் நம்ம தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கிறோம். so next modulus of z less than or equal to இங்க வந்துட்டு modulus of z minus 2i given questionல என்ன கொடுத்திருக்காங்க less than or equal to 2 ன்னு கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம இந்த இதுக்கு வந்துட்டு 2 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஏன்னா இங்கே less than or equal to தான் இருக்கு. சோ அப்ப இதுக்கு வந்து நம்ம 2 ன்னு அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பிளஸ் இதுக்கு மட்டும் நம்ம மாடுலஸ் கால்குலேட் பண்ணணும். இதுக்கு மாடுலஸ் கால்குலேட் பண்ணி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட்ங்கிறது 4 ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட்ங்கிறது -1 ஸ்கொயர்.
மாடுலஸ் ஆஃப் z less than or equal to 2 plus இது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் சாரி இது 2 ஸ்கொயர்ங்கிறது 4 ஆயிடும் plus minus 1 into minus 1 plus 1 so 1 modulus of z equal to less than or equal to 2 plus square root of 5 இப்போ given questionல என்ன சொல்லிருந்தாங்க greatest value modulus of z is greatest value இங்க வந்து less than or equal to தான் இருக்கு அப்போ இங்க less than or equal to இருக்கிறதுனால இந்த 2 plus I விட இங்க இந்த modulus of z கம்மியா தான் இருக்கும் சோ நமக்கு greatest value கேட்டிருக்கிறதுனால 2 plus square root of 5 இதுதான் வந்துட்டு greatest value so அப்போ இங்க வந்துட்டு square root of 5 plus 2 னு கொடுத்திருக்காங்க so இதுதான் வந்துட்டு இதோட answer. Eighth sum, if modulus of z minus 3 divided by z equal to 2 then the least value of modulus of z find out பண்ண சொல்லிருக்காங்க so இது find out பண்றதுக்காக நம்ம என்ன condition யூஸ் பண்ணலாம்னா modulus of z1 minus modulus of z2 இந்த மாதிரி இண்டிவிஜுவலா தனித்தனியா modulus வந்தாலே அதுக்கு ஒரு whole modulus வரும் so whole modulus less than or equal to modulus of z1 plus z2 so நம்ம இந்த கண்டிஷன் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து லீஸ்ட் வேல்யூ ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் இந்த கொடுத்திருக்கிற இதுல இருந்து நம்ம வந்துட்டு இந்த zங்கறத லெட் z1 னு கன்சிடர் பண்ணனும் சோ z1 ஈக்குவல் டு z2ங்கறது இங்க மைனஸ் சிம்பல் இருக்கு சோ -3 டிவைட் பை z2ங்கறது -3 டிவைட் பை z இந்த கண்டிஷன்ல z1 z2 ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் z1ங்கறது z so மாடுலஸ் ஆஃப் z minus z2ங்கறது -3 divided by z again whole modulus less than or equal to z1ங்கிறது z இங்க plus into minus ஆயிடும் -3 divided by z இங்க modulus of z நம்ம வந்துட்டு இங்க இண்டிவிஜுவலா modulus split பண்ணும்போது -3 modulusங்கிறது modulus remove பண்ணும்போது நம்மளுக்கு 3 ஆயிடும் so divided by அப்ப z க்கு மட்டும் modulus வரும் நம்ம வந்துட்டு ஹோல் மாடுலஸா இருக்கிறத தனித்தனியா நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம் தனித்தனியா ஸ்ப்ளிட் பண்ணும்போது -3 மாடுலஸ்ங்கிறது மாடுலஸ் நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு +3 மட்டும் தான் கிடைக்கும் அகைன் z க்கு மட்டும் மாடுலஸ் வரும் தென் ஹோல் மாடுலஸ் less than or equal to z minus 3 divided by z minus 3 minus z equal 3 divided by z equal to 2 னு क्वेश्चनலயே கொடுத்திருக்காங்க சோ அப்ப இதுக்கு வந்து நம்ம 2 னு சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் நெக்ஸ்ட் இங்க அகைன் ஒரு மாடுலஸ் இருக்கு இந்த மாடுலஸ் நம்ம எடுக்கும்போது இங்க less than or equal to 2 இருக்கிறது இங்க +2 இருக்கிறது இந்த பக்கம் நம்மளுக்கு -2 னு வரும் -2 less than or equal to இந்த மாடுலஸ் ரிமூவ் ஆயிடும் so again modulus of z minus 3 divided by modulus of z less than or equal to 2 இப்போ நமக்கு இங்க ஒரு மாடுலஸ் இருக்கு இந்த மாடுலஸ் நம்ம எடுக்கும்போது இங்க less than or equal to 2 னு இருக்கிறது நமக்கு இந்த பக்கம் -2 ஆயிட்டு வரும் இந்த மாடுலஸ் ரிமூவ் ஆயிடும் நெக்ஸ்ட் இங்க டினாமினேட்டர்ல மாடுலஸ் ஆஃப் z இருக்கு சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணனும்னா மல்டிப்ளை by modulus of z ஆல நம்ம மல்டிப்ளை பண்ண both side மல்டிப்ளை modulus of z on both side நம்மளுக்கு இங்க டினாமினேட்டர்ல modulus of z இருக்கு இது ரிமூவ் ஆகிறதுக்காக நம்ம both side modulus of z ஆல மல்டிப்ளை பண்ணனும் சோ இத மல்டிப்ளை பண்ணும்போது இங்க என்ன ஆயிடும் -2 modulus of z less than or equal to இங்க modulus of z இருக்குது modulus of z square ஆயிடும் மைனஸ் இங்க வந்து modulus of z இந்த modulus of z கேன்சல் ஆகி நமக்கு இங்க -3 மட்டும் கிடைக்கும் less than or equal to இங்கேயும் 2 modulus of z இப்போ எல்லாத்துலயும் நம்ம modulus of z ஆல மல்டிப்ளை பண்ணியாச்சு இப்போ இங்கேயும் -2z modulus of z இருக்கு இங்கேயும் மைனஸ் இந்த modulus of z டேர்ம் இருக்கு நம்ம இதுல இருந்து எதையாவது 2 மட்டும் கன்சிடர் பண்ணலாம் இந்த பக்கம் இருக்கிறது இல்லனா இப்போ -2 modulus of z less than or equal to modulus of z square -3 இத வேணா கன்சிடர் பண்ணலாம் இல்லனா இந்த ரெண்டு modulus of z square -3 less than or equal to 2 modulus of z இது ஏதாச்சும் ரெண்டு டேர்ம் எடுத்து நம்ம வந்துட்டு இத வந்துட்டு சால்வ் பண்ணலாம் இப்போ நம்ம இந்த ரெண்டு இதை மட்டும் எடுப்போம் -2 modulus of z less than or equal to modulus of z square -3 ஆனா நமக்கு modulus of z ஓட லீஸ்ட் வேல்யூ தான் வேணும் சோ அப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு டேர்ம் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும் இப்போ நம்ம இந்த -2 modulus of z இந்த பக்கம் கொண்டு வரலாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது இங்க வந்து 0 ஆயிடும் 0 less than or equal to modulus of z square இப்போ வந்து இந்த டேர்ம் நம்ம நெக்ஸ்ட் எழுதலாம் இங்க மைனஸ் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிடும் +2 modulus of z இங்க இருக்கிற -3 அப்படியே வரும்
இப்ப இத பாருங்க, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருக்கு. இப்ப வந்துட்டு x ஸ்கொயர் பிளஸ் 2x மைனஸ் 3 இங்க xக்கு பதிலா மாடுலஸ் ஆஃப் z இருக்கு. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். சோ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம இப்ப சால்வ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல ப்ராடக்ட் சம் நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து -3 வரணும், சம் வந்துட்டு 2 வரணும். இங்க இருக்குது ப்ராடக்ட் வேல்யூ, இது சம். அப்ப ப்ராடக்ட்ங்கிறது -3 வரணும், சம்ங்கிறது 2 வரணும். சோ அப்ப என்ன வேல்யூ கன்சிடர் பண்ணலாம்னு பார்க்கலாம். இங்க ப்ராடக்ட் 3 வரணும்னா 1 into 3 நம்ம மல்டிப்ளை பண்ணா 1 into 3 நம்மளுக்கு 1 into 3 -3 வேணும். அப்போ 1 into 3 னா 3 ஆயிடும். இங்க வந்து +2 தான் வருது. அப்ப நம்ம இத ஸ்மால் நம்பருக்கு தான் மைனஸ் போடணும். ஸ்மால் நம்பருக்கு மைனஸ் போட்டா தான் சம் வந்து +2ல வரும். சோ அப்ப இங்க -1 3 -1 into 3 -3 3 -1 2 ஆயிடும். சோ அப்ப நம்மளுக்கு ப்ராடக்ட் வேல்யூ 2 கிடைக்கும், சம் வந்துட்டு -3 கிடைக்கும். இப்ப நம்மளுக்கு இதுல இருந்து என்னெல்லாம் வேல்யூ கிடைக்குதுன்னா இதை நம்ம இப்ப ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மாடுலஸ் ஆஃப் z -1 ஈக்குவல் டு 0வும் இன்னொன்னு வந்து மாடுலஸ் ஆஃப் z பிளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டுன்னு கன்சிடர் பண்ணும்போது இந்த -1 இந்த பக்கம் வரும்போது +1 ஆயிடும். இங்க வந்து மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது -3 ஆயிடும். எப்பவுமே மாடுலஸோட வேல்யூ வந்து மைனஸ்ல இருக்கவே இருக்காது. சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு நம்ம 3னே கன்சிடர் பண்ணலாம். இதுல நம்மளுக்கு லீஸ்ட் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இந்த 1 தான் லீஸ்ட் வேல்யூ. ஈவன் क्वेश्चनல வந்துட்டு லீஸ்ட் வேல்யூ தான் கேட்டிருந்தாங்க. சோ அப்போ இதுல இந்த 1ங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் 3 டிவைட் பை z ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. லீஸ்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ணிருக்கிறோம். இதுல வந்துட்டு z1 z2ங்கிறத நம்ம வந்துட்டு z1ங்கிறது z, z2ங்கிறது -3 டிவைட் பை z இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். சோ அதை சால்வ் பண்ணி நம்மளுக்கு லீஸ்ட் வேல்யூ z ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்கு. In the question, if modulus of z equal to 1, then the value of 1 plus z divided by 1 plus z conjugate is கேட்டிருக்கிறாங்க. இப்ப given கொடுத்திருக்கிறது 1 plus z divided by 1 plus z conjugate ஓட வேல்யூ நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சோ இங்க மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ z ஈக்குவல் டு 1னா தான் மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1. இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் இப்போ மாடுலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 1 z ஈக்குவல் டு 1னாலே சோ அப்போ 1 டிவைடட் பை z ஈக்குவல் டு ஆல்சோ இதோட ரெசிப்ரோக்கல் 1 டிவைடட் பை z ஈக்குவல் டு z கான்ஜுகேட். 1 divided by zங்கிறத நம்ம z conjugate ன்னு சொல்லுவோம். சோ z conjugate ஓட வேல்யூ இங்க modulus of z equal to 1 ன்னு கொடுத்திருக்கிறதுனால 1 divided by z equal to z conjugate. நம்ம வந்துட்டு சோ அப்ப நம்ம இங்க என்ன சிம்பிளிஃபை பண்ணலனா 1 plus z equal to 1 plus இந்த z conjugate நம்ம 1 divided by z ன்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். So 1 divided by z equal to z conjugate. ஏன்னா modulus of z ஓட வேல்யூ 1 இருக்கிறதுனால 1 divided by z equal to z conjugate. So z conjugate 1 divided by z ன்னு போடணும். நெக்ஸ்ட் நாம இதுக்கு LCM எடுக்கணும். 1 divided by z divided by இதுக்கு நம்ம LCM எடுத்தோம்னா இங்க LCM z crossல மல்டிப்ளை பண்ணணும். 1 into z இங்க +1 equal to நம்ம இத ரெசிப்ரோக்கலா ரைட் பண்ணனும். 1 divided by z plus 1 இந்த z மேல வந்துரும் into z. இப்போ வந்து இந்த 1 plus z இந்த z plus 1 இருக்கு. 1 plus z இது கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நம்மள இருக்குது z equal to z. அப்ப இதோட ஆன்சர் zங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஜஸ்ட் நம்ம வந்து z கான்ஜுகேட் 1 divided by z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். LCM எடுக்கும்போது 1 plus z இங்க z plus 1 இருக்குறது கேன்சல் ஆகும். ரிமைனிங் நம்மளுக்கு z மட்டும் கிடைக்கும். Question, the solution of the equation modulus of z minus z equal to 1 plus I is கேட்டிருக்கிறாங்க. சோ இதுல இருந்து இத நம்ம இதோட ஆன்சர் இத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக லெட் இப்போ x நம்ம இதுல இருந்து இந்த z ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லெட் z equal to x plus iy ன்னு கன்சிடர் பண்ணலாம். நம்ம இந்த இதுல இருந்து z ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணனும். அதுக்காக z equal to x plus iy ன்னு கன்சிடர் பண்ணிட்டு கொடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன்ல நம்ம x plus iy சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க modulus of z minus z equal to 1 plus 2i. இங்க z இருக்கிற பிளேஸ்ல நம்ம வந்து இந்த x plus iy சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சோ அப்போ x plus iy modulus of x plus iy minus x plus iy equal to 1 plus 2i. நம்ம இதுக்கு modulus கால்குலேட் பண்ணனும். என்ன வரும்? square root of x square plus y square. இந்த மைனஸ் பிராக்கெட் குள்ளே மல்டிப்ளை பண்ணனும்னா minus x minus iy equal to 1 plus 2i.
இப்போ இதுல இருந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஈக்குவேட்டிங் ரியல் டேர்ம் அண்ட் இமேஜினரி ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணி நம்ம இதோட எக்ஸ் ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஈக்குவேட்டிங் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட். நம்ம வந்து ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணணும். இல்ல ரியல் பார்ட்ங்கிறது என்னென்ன இருக்கு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட், இது வந்து இமேஜினரி பார்ட் ஆயிடும். ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற ரியல் பார்ட் 1. நெக்ஸ்ட் ஈக்குவேட்டிங் இமேஜினரி பார்ட்ங்கிறது இங்க மைனஸ் ஐ ஒய் இருக்கு. ஸோ அப்போ மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த பக்கம் 2i இருக்கு. ஸோ அப்போ ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 2. இதுல இருந்து ஒய் ஈக்குவல் டு நம்ம மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு -2 கிடைச்சிரும். நம்மளுக்கு ஒய்யோட ஆன்சர் -2. இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறனால நம்ம இந்த ஒய்யோட ஆன்சரை வச்சு நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். இமேஜினரி பார்ட்டோட வந்து -2 இருக்கு. இங்க ஆப்ஷன்ஸ் செக் பண்ணுங்க. இமேஜினரி பார்ட் -2 இருக்கிறது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இங்க இந்த டேர்ம் மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இமேஜினரி பார்ட் வந்து -2 இருக்கு. இங்க மீதி எல்லாமே பிளஸ் தான். இங்க +2 இருக்கு, இங்க 3/2 இருக்கு, இங்கே 3/2 இருக்கு. ஸோ அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். நம்ம வந்துட்டு வேணா ஒய்யையும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த மைனஸ் எக்ஸ்ங்கிறத நம்ம ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு போகலாம். இந்த பக்கம் கொண்டு போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிடும்? எக்ஸ் இங்க வந்து மைனஸ் எக்ஸ் இருக்கிறது ஈக்குவல் டு இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிடும். இந்த பக்கம் ஈக்குவல் டு 1 இருக்கிறது எக்ஸ் தென் இங்க இருக்கிற +1. ஸோ அப்போ எக்ஸ் +1. நம்ம வந்து இதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, நம்ம இதுக்கு ஸ்கொயரிங் பண்ணணும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஸ்கொயர் ரூட் ரிமூவ் ஆயிடும். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்க வந்து எக்ஸ் +1 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸ் ஸ்கொயர் இங்க ஒய் ஸ்கொயருக்கு நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம். plus -2 square equal to a plus b the whole square. A plus b the whole square formula படி நம்ம இதை expand பண்ணோம்னா என்ன வரும்? x square plus 2x plus 1. இப்போ இந்த பக்கம் இருக்க x ஸ்கொயர் இந்த பக்கம் x ஸ்கொயர் கேன்சல் ஆகும். -2 ஸ்கொயர்ங்கிறது இங்க 4 ஈக்குவல் டு 2x பிளஸ் 1 இருக்கும். இருந்து இந்த லெஃப்ட் சைடுல இருக்க ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடும் கொண்டு வரும். 2x பிளஸ் 1 ஈக்குவல் டு 4. ஸோ அப்போ 2x ஈக்குவல் டு இந்த 1 இந்த பக்கம் வரும்போது 4 - 1 ஆயிடும். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு 2x ஈக்குவல் டு 3 கிடைக்கும். x ஈக்குவல் டு 3/2. ஸோ அப்போ நம்ம இந்த இதுபடி நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x ஓட வேல்யூ 3/2, y-ஓட வேல்யூ -2. ஸோ அப்போ x-ஓட வேல்யூ 3/2, y-ஓட வேல்யூ -2. ஸோ இமேஜினரி பார்ட்ங்கிறதுனால -2i, z-ங்கிறது 3/2 -2i. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் y-ஐ மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால அதுல இருந்தே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல மேபி இப்போ 2 நம்பருக்கும் வந்துட்டு -2i இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ x எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னா அதுதான் இந்த ஸ்டெப்ஸ். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தெரிஞ்சு நீங்க வந்துட்டு சால்வ் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு நம்பர்ஸ் வேரியேஷன் இருந்தாலும் இந்த ப்ரொசீஜர் படி நம்ம கரெக்டான ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.